Bangalore Coin Exhibition, June 2025, organized by Falcon Coins Gallery. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு பெங்களூரில் நடக்கவிருக்கிற நாணய கண்காட்சி பற்றி பார்க்க போகிறோம். இது நடக்கவிருக்கிற தேதி 13, 14 மற்றும் 15 ஜூன் திங்கள் 2025. நடத்துகிறவங்க ஃபால்கன் காயின்ஸ் கேலரி. முதலாவது இந்த நிறுவனரை பற்றி, இந்த ஆர்கனைசரை பற்றி நம்ம பார்த்துருவோம். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த துறையில் ஏறக்குறைய 40 ஆண்டு கால அனுபவம் இவருக்கு இருக்குது. திரு கீர்த்தி பரேக் அவர்கள் நம்மளுடைய நாணயவியல் துறையில் மிகவும் ஆழ்ந்த ஆழமான அனுபவம் மற்றும் மிகவும் நம்பகமான ஒரு நபராக கருதப்படுது. நாணயவியல் தாண்டி இவர் ஒரு மிகப்பெரிய ஃபிலோன்தெரபிஸ்ட். இவரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மக்கள் நல காரியங்களை ரொம்ப சைலண்ட்டாக சத்தம் இல்லாமல் இவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. உதாரணத்துக்கு நான் இவரை சோழமண்டல நாணயவியல் கழக சங்க நிறுவன தலைவர் ஐயா துரைராஜ் அவர்கள் மூலமாக போய் நேரில் பார்க்க போகும்போது ரொம்ப பண்பாக ரிசீவ் பண்ணார். ரிசீவ் பண்ணிவிட்டு ஏறக்குறைய ஒரு 2-3 மணி நேரம் எங்களோட செலவு பண்ணார். அந்த நேரத்தில் பல விஷயங்கள் நான் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக அவங்ககிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே ஐயா துரைராஜ் அவர்கள் வேலை செஞ்ச ஸ்கூல், அதாவது தஞ்சாவூர் தாண்டி ஒரு குக்கிராமத்தில் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பெஞ்சஸ், டேபிள், டீச்சர்ஸ் டேபிள், போர்டுலேருந்து எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு நேராக அவங்கள எல்லாமே மெஷர் பண்ணி என்னென்ன அளவில் வேணுன்றதை இவர் அனுப்புனார். துரைராஜ் ஐயா அனுப்புனார் ஸ்பெசிஃபிகேஷனை. அவங்க செஞ்சு அதை அவங்க டைரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை ஒரு வாய்ப்பில் இவரை கூப்பிட்டு ரொம்ப அழகாக அவங்க நன்றி செலுத்தினாங்க. இது ஒரே ஒரு உதாரணம். இதை தாண்டி பல உதாரணங்கள் ஐயா திரு கீர்த்தி பரேக் அவர்களுக்கு இருக்குது. நாங்கள்லாம் இவரை சந்தித்தது நான் சின்ன வயசில் மெட்ராஸ் காயின் சொசைட்டியில் இருக்கும்போது இவர் அங்கே வருவார். சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப பண்பாக அரவணைப்பாக இவர் எல்லாத்துக்கிட்டையும் நடந்துப்பார். ஸோ இப்போ கண்காட்சியை பற்றி வருவோம். இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் இன்றைக்கி தேதியில் நியூமிஸ்மேட்டிக் நியூமிஸ்மேட்டிக்ஸு மற்றும் அதை தாண்டி கலெக்டபிள்ஸ்க்கு ஒரு தலைநகரம்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு பொட்டென்ஷியலும் அந்த அளவுக்கு ஒரு கண்காட்சிகள் கலந்துரையாடலும் இங்கே நடந்துகிட்ருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி துறைகளில் இருந்தாலும், ஒரு கடை, ஒரு மிகப்பெரிய ஷோரூம் இருந்தாலும், ஏற்கனவே அவங்க கண்காட்சி நடந்துட்டு இருந்தாலும், பொறுப்பில் இருந்தாலும், சமீப காலத்தில் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த கண்காட்சியை தான் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு புதுமைகளை இவங்க புகுத்துறாங்க. ஸோ உதாரணத்துக்கு யார் வேணால் அந்த காயின் வேல்யூவேஷன் இவங்க கேட்கலாம். பல்வேறு இந்திய அளவில் உள்ள பல்வேறு ப்ரெஸ்டீஜியஸ் சொசைட்டி கிளப்ஸ்க்கு அவங்க ஸ்டால் கொடுக்குறாங்க. கலெக்டர்ஸ், ஸ்காலர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்கு நல்ல அளவில் இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. 1-to-1 இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு உண்டான வாய்ப்பும் ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷனுக்கு உண்டான வாய்ப்புகளும் இவங்க தராங்க. ஸோ கட்டாயமாக இது எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வரவேற்பும் நல்ல ஒரு புது ஓப்பனிங்கும் தரும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை தாண்டி தம்பி சமீர் அவர்கள், அதாவது ட்ரிவாங்கூர் கேலரியோட சமீர் அவர்கள் இதில் ஒரு ஃப்ளோர் ஆக்ஷன் நடத்துகிறாரு. அதாவது ஜூன் 15ஆம் தேதி 10லேருந்து 3 மணி வரைக்கும் பெங்களூர் எக்ஸிபிஷனில் இவர் ஆக்ஷன் நடத்துகிறாரு. ஸோ இந்த கலவை, இந்த ஒருங்கிணைப்பு ஒரு நல்ல அளவில் எதிர்பார்த்து ஒரு கட்டாயமாக பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஜேஆர் டிவைன் ப்ளஸ் ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம்.